கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் என்று. அன்புக்குரியவர்களே, பிறரை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கக்கூடாது என்று இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற போதனைகளை பார்க்க முடிகிறது இல்லையா? ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார், முதலாவது நீ என்ன தப்பு செஞ்சேன்னு ஒன்ன ஆராய்ந்து பார். உன் வாழ்க்கையில நீ என்ன பாவத்தை பண்ணிட்டு இருக்கிற, நீ என்ன தவறு செய்தாய், நீ எவ்விதமான மறைவான குற்றங்களை செய்தாய் என்று உனக்குள்ள இருக்கிற தீயவற்றை நீ ஆராய்ந்து அவைகளை முதலில் விட்டு விட்டு பிறகு மற்றவங்க என்ன தப்பு செய்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள நீ சரி பண்ண போன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கிற போதனையை பார்க்க முடிகிறது இல்லையா? இன்னைக்கு அநேகர் செய்கிற ஒரு காரியம் இதுதான். தங்கிட்ட இருக்கிற பாவத்தை வெளியில சொல்ல மாட்டாங்க. தான் என்ன தவறு செய்தேன் என்பதனை வெளியிலே பேச மாட்டாங்க. தான் செய்த பாவத்தை மறைக்கிறதுக்கு, தான் செய்த குற்றத்தை மறைக்கிறதற்கு பிறர் மேல் பழி போடுகின்ற ஒரு உலகமாகத்தான் இக்காலத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? தான் குற்றவாளி என்று ஒப்புக்கொள்கிற யாராயினும் இருக்கிறாங்களா இந்த உலகத்துல? தாங்க செய்த தவற மறைக்க பிறரை பழி போட்டு எப்படியாகிலும் அழித்து விடலாம் என்று போராடுகிற உலகம் இது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ செய்த தவறை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பு. பிறகு பிறர் செய்கின்ற பாவத்தை சுட்டி காட்டி அவர்களை நீதியின் பாதைகளை நடத்துவதற்குன்னே ஒப்புக்கொடு என்று. வேதத்துல உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், தாவீது ராஜா இருக்கிறார் இல்லையா? அவர் என்ன பண்றாருன்னா, உரியாவுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொள்ளுகின்றார். அதாவது அடுத்தவனுடைய மனைவியை வஞ்சித்து தனக்குரியவளாக மாற்றி கொள்ளுகின்றார். போதாததற்கு அந்த மனுஷனை என்ன பண்ணிட்டாரு, கொன்னுட்டாரு. ஒரு உயிர் போனது, பிறருடைய மனைவியை தன் மனைவியாக மாற்றி கொண்டார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அப்படியே அவர் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்ளலை, ஆண்டவர்கிட்ட அதற்கு எந்த மன்னிப்பும் கேட்கல, துணிகரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இப்போ நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வருகிறார் இல்லையா? அவர் வந்து நேரடியாக இந்த பாவத்தை நீ செஞ்சேன்னு அவர் சொல்லாமல், இப்படி ஒரு மனுஷன் இருந்தான், இப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சான்னு அவர் அழகா அதை வேற ஒரு மனுஷனை வைத்து இவர்கிட்ட பேசுறாரு. அப்ப தாவீது ராஜா என்ன சொன்னாரு தெரியுமா? அவன் எனது உயிரோட இருக்கவே தகுதி இல்லாதவன், அவனை கொல்ல வேண்டும் என்று அவர் தீர்ப்பு சொல்ற மாதிரி அந்த காரியத்தை சொல்லும் பொழுதுதான் இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த மனுஷனே நீதான்னு. அப்ப அவர் வாயை மூடிட்டு இருக்கிறார் இல்லையா? அப்பதான் அழுறாரு, ஆண்டவர்கிட்ட முறையிடுறாரு. அவ்வளவு நேரம் அவர் ஒரு நீதிமான். அவரை பொறுத்த வரைக்கும் எப்போ தீர்க்கதரிசி வந்து விஷயத்த சொல்றது வரைக்கும் தன்னை பொறுத்தவரை தான் ஒரு நீதிமான், பாவம் செஞ்சுட்டு நீதிமானை போல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ராஜா. ஆனா ஆண்டவர் வெளிப்படுத்தின பிறகுதான் தெரிந்தது இல்லையா? பிறர் அந்த ஒரு தப்பை செய்தான் என்று சொன்ன உடனே கொல்லணும்னு தீர்ப்பு கொடுக்க தெரியுது. அப்ப தான் ஒரு தண்டனைக்கு உரியவன் என்று அவரால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சிச்சா? இல்லை. இதே போல்தான் இன்றைக்கு அநேகர் தாங்கள் செய்த குற்றத்தையும் பாவத்தையும் மறைச்சிட்டு ஒரு நீதிமான போல, ஒரு நல்லவங்களை போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க ஏராளமான பேர் உண்டு. ஆண்டவர் அதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் என்பதனை இன்றைக்கு மறக்காமல் இருக்கிறாங்க. அதான் அவர் சொல்றாரு, நீ மற்றவர்களுக்கு தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீயும் தீர்க்கப்படுவாய் என்று. உன் கண்ணில் இருக்கிற நீ உத்திரத்தை எடுத்து போடு முதலாவது. ஏனென்றால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷனை போல முகத்தை பார்த்துட்டு இவங்க ஓகே, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறவர் அல்ல. உள்ளந்திரியங்களுக்குள், இருதயத்துக்குள் என்ன இருக்கிறது என்பதனை கண்டறிந்து ஒரு நாள் எல்லாவற்றையும் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நம்முடைய வேஷத்தை கலைத்து போடுகிறவர் தான் நம்முடைய தேவன். ஆகையினால் அவர் கற்றுக் கொடுப்பது என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து விட்டு பிறரை நீ சீரமைத்துக்கொள். இப்படி நியாயம் தீர்த்து குற்றவாளி என்று பிறர் மீது பழியை போட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழாதே என்று நமக்கு அவர் அறிவுரை சொல்லுகின்றார். கேட்கிற என் அன்பு ஜனமே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சுபாவம் அப்படிப்பட்டதாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். அந்த சுபாவத்தை விட்டு விடுங்க. நாம் இதெல்லாம் பாவம் செய்தோம், குற்றம் செய்தோம் என்று நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா? மறைத்து கொண்டு வாழலாம். ஆனால் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை.
அவர் சொல்லுகின்றார், உன் பாவங்களை நீ என் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற பொழுது, அறிக்கையிடுகிற பொழுது, அதை விட்டு விடுகிற பொழுது நீ இரக்கத்தை பெற்றுக்கொள்வாய் என்று. ஆகையினால் அவர் சமூகத்திலே செய்த குற்றங்களை மனதார ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். அவர் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அதன் மூலம் வாழ்வடைவோம். மறைமுகமான ஒரு வாழ்க்கையும் வேண்டாம், நியாயம் தீர்க்கிற ஒரு வாழ்க்கையும் வேண்டாம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாதையிலே வாழ்ந்து கர்த்தருடைய இரக்கத்தினாலே, அவர் கிருபையினாலே அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதியுடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம். கர்த்ததாமே நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன், இந்த பூமியிலே உம்மை விட அப்பா ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. நீர் ஒருவரே பரிசுத்தத்திற்கும் நீதிமான் என்று அழைக்கப்படுவதற்கும் தகுதியுடையவர் அப்பா. நீர் நீதி உள்ள தெய்வம். ஆனால் இன்றைக்கு தம்முடைய ஜனங்கள் அநேக நேரங்களிலே தங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் தாங்கள் செய்த எவ்விதமான காரியங்களையும் மறைத்து பிறர் மீது பழி போட்டு தாங்கள் நீதிமான்களை போல காட்டிக்கொண்டு வாழுகிற உலகம் அப்பா. தம்முடைய பிள்ளைகளை பேர்பட்ட சுபாவங்களை விட்டு விட்டு ஆண்டவரை தங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு பிறரை நியாயம் தீர்த்து ஆண்டவரே தேவையில்லாத ஆண்டவரை ஒரு செயல்பாடுகளுக்கு உட்புகாத படிக்கி நீதியின் பாதையிலே வாழவும், தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுங்க. தாங்களை சீரமைத்து விட்டு பிறரை கிறிஸ்துவுக்குள் நடத்துகின்ற ஒரு கருவிகளாய் ஒவ்வொரு நாளும் செயல்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடும். உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.